இந்த வீடியோவில் அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் தான் நாம் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம், a company has 3 plants at locations A, B and C which supply to warehouses located at D, E, F, G and H. Monthly plant capacities are 800, 500 and 900 units respectively. Monthly warehouses requirements are 400, 400, 500, 400 and 800 units respectively. Units transportation cost in rupees are given below. ஸோ நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ ஃப்ரம் ஏபிசி டு டிஇஎஃப் ஜி அண்ட் ஹெச். ஸோ இதெல்லாம் காஸ்ட். ஃபஸ்ட்டு ரோ 5, 8, 6, 6, 3, 4, 7, 7, 6, 6, 8, 4, 6, 6, 3. Determine an initial basic feasible solution for the company in order to minimize the total transportation cost. ஸோ நம்ம transportation problemல பேஸ் இனிஷியல் காஸ்ட்டு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இந்த ப்ராப்ளமில் ரெக்குவயர்மெண்ட்டு சப்ளை டிமாண்டு கொஸ்டினில் இங்கே கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நமக்கு டேபிளில் இருக்கும், இங்கே கொஸ்டினில் வேர்ட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாம் அதை எழுதி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ சம்மு இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. 3 rows 5 columns 1 2 3 4 5 columns. ஓகேயா? A B C D E F G H 5 8 6 6 3 4 7 7 6 6 8 4 6 6 3. ஸோ எனக்கு வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கெப்பாசிட்டி பாருங்கள் எவ்வளோ இருக்குது. 800, 500, 900. ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 400, 400, 500, 400, 800. ஸோ அப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டி ரெக்குவயர்மெண்ட்டு டோட்டல் பார்த்தோன்னா ஸோ 8 + 5 13, 13 + 9 2200. அதுவே ரெக்குவயர்மெண்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 8 + 5 13, 13 + 4 17, 17 + 8 25, 2500. எனக்கு கெப்பாசிட்டி ரெக்குவயர்மெண்ட் டோட்டல் நாட் ஈக்குவல். அதனால் நான் இதை பேலன்ஸ் பண்ணி ஆகணும் டோட்டலில். ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ இங்கே கெப்பாசிட்டி தான் கம்மியாக இருக்குது. அதனால் நான் ஒரு ரோவை அடிஷ்னலாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதுக்கு என்னன்னு கொடுக்கணும், காஸ்ட்டு ஜீரோஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ 3 ரோஸாக இருந்தது எனக்கு என்ன ஆகிடுது, 4 ரோஸாக கன்வெர்ட் ஆகிடுது. காலம்ஸ் அதே தான், 5 காலம்ஸ் தான், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. காஸ்டெல்லாம் அதே தான். இப்போ நாமெல்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம ஜீரோன்னு போட போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன காஸ்ட் கொடுக்க போகிறோம், 0. ஸோ 800, 500, 900 எவ்வளோ ஷார்ட்டேஜாக இருக்குது, 300 ஷார்ட்டேஜாக இருக்குது. இது அதே தான், நோ சேஞ்ச். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அப்போ என்னன்னு எழுதிடணும், given problem is unbalanced. Given problem is unbalanced. To convert this into a balanced one, add one row with 0 cost
ஓகேயா, ஒரு ரோ ஆட் பண்ணுறோம், 0 காஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம கெப்பாசிட்டி எவ்வளோ ஆட் பண்ணுறோம், ஆட் 300 யூனிட்ஸ் இன் கெப்பாசிட்டிஸ். எங்கே ஆட் பண்ணுறோமோ அங்கே எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அதை எழுதிடுறோம். அப்போ தான் என்னோடய சம் என்னவா ஆகிடுது, பேலன்ஸ்டாக மாறிடுது, பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனாக மாறிடுது. இதை நம்ம வந்து ப்ராப்ளமில் சொல்லணும். ஸோ கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதை நாம் என்னவா மாற்றுறோம், என்னால் அன்பேலன்ஸ்டாக இருந்தால் ப்ராப்ளம் போட முடியாது, அதனால் நான் அதை பேலன்ஸ்டாக மாற்றுறேன். ஸோ எங்கே எனக்கு எவ்வளவு கம்மியாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கிறோம், அதோட கரஸ்பாண்டிங் ரோவோ இல்லை காலம்லையோ காஸ்ட் என்னன்னு கொடுத்துக்குறோம், 0 காஸ்ட்டுன்னு கொடுத்துக்குறோம். இங்கே நான் ரோ தான் ஆட் பண்ணுறேன், அதனால் அந்த ரோக்கு 0 காஸ்ட் கொடுத்துக்கிறேன். கெப்பாசிட்டியில் 300 யூனிட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு டோட்டல் வந்து காமனாக வந்துருச்சு 2500. ஓகே, இதுக்கப்புறம் நான் வேம் மெத்தட் அப்ளை பண்ணி இனிஷியல் காஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். சரி, ஓகே. ஸோ வேம் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். வேம் மெத்தடில் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ரோலையும் மினிமம் வேல்யூ 2 எடுத்துகிட்டு அதோட டிஃபரன்ஸ் எழுதணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ எது, 6ம் 3யும், சாரி 5ம் 3யும். ஸோ அப்போ என்னோடய டிஃபரன்ஸ் 2. செகண்ட் ரோவில் 4ம் 6ம், டிஃபரன்ஸ் 2. தேர்ட் ரோவில் 3யும் 4ம், டிஃபரன்ஸ் 1. இப்போ காலம் வைஸ் பார்த்தோன்னா 0வும் 4ம், டிஃபரன்ஸ் 4, 0 4 டிஃபரன்ஸ் 4, 0 6 டிஃபரன்ஸ் 6, 0 6 டிஃபரன்ஸ் 6, 0 3 டிஃபரன்ஸ் 3. சரி, டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதில் எது ஹையஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான். 2 பிளேஸில் இருக்குது. அதோட கரஸ்பாண்டிங் காலம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மினிமம் வேல்யூ 0, இங்கேயும் மினிமம் வேல்யூ 0. ஸோ என்னோட சாய்ஸு, நான் அதனால் இந்த காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த காலமில் அப்போ இதில் இதுதான் மினிமம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 300, இங்கே 500. ஸோ 300 உள்ளே அலோகேட் பண்ணுங்கள். 500ல் பேலன்ஸு 200. அப்போ எனக்கு இந்த ரோவில் ரிமைனிங் எதுவுமே கிடையாது, அதனால் இந்த ரோவை கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ மறுபடியும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இப்போ காலமில் பார்த்தீங்கன்னா 4ம் 5ம் டிஃபரன்ஸ் 1, 4ம் 7ம் டிஃபரன்ஸ் 3. இது கேன்சல் ஆகலை, இதுதான் கேன்சல் ஆச்சு. இங்கே தான் பேலன்ஸ் 200 இருக்கே. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6ம் 6ம் டிஃபரன்ஸ் 0, இங்கேயும் 6 6 டிஃபரன்ஸ் 0, 3 3 டிஃபரன்ஸு 0. ரோ வைஸ் பார்த்தீங்கன்னா 3 5 டிஃபரன்ஸ் 2, 4 6 டிஃபரன்ஸ் 2, 3 4 டிஃபரன்ஸ் 1. இப்போ ஹையஸ்ட் டிஃபரன்ஸ் 3 இந்த பிளேஸில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த காலம் பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ 4, இங்கே 900 இருக்குது, இங்கே 400 இருக்குது. 400 தான் மினிமம். ஸோ இங்கே பேலன்ஸ் 500. அப்போ இந்த காலம் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அகெயின் நம்ம டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணோன்னா 4 5 டிஃபரன்ஸ் 1, 6 6 டிஃபரன்ஸ் 0 0 0. இங்கே பார்த்தீங்கன்னா 3ம் 5ம் டிஃபரன்ஸ் 2, 4ம் 6ம் டிஃபரன்ஸ் 2, 3ம் 6ம் டிஃபரன்ஸ் 3. இப்போ அடுத்த அலோகேஷன் இங்கே. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் 3, இங்கே 800, இங்கே 500. ஸோ 500 தான் மினிமம். இப்போ 800ல் 500 போச்சுன்னா பேலன்ஸ் 300. இந்த காலம் கேன்சல் ஆயிடுச்சு, ரோ கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 6 6 3, 5 3 and 5 டிஃபரன்ஸ் 2, 4 6 டிஃபரன்ஸ் 2. ஸோ இது டேஷு, இதுவும் டேஷு. காலம் பார்த்தீங்கன்னா 4 5 டிஃபரன்ஸ் 1, இது டேஷு. 6ம் 7ம் டிஃபரன்ஸ் 1, 6 6 0, 3 6 3. ஸோ 3. ஸோ இந்த இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மினிமம் 300, சாரி மினிமம் வேல்யூ இங்கே 3, இங்கே 300 இருக்குது. 300 உள்ளே எழுதிட்டோன்னா பேலன்ஸ் 500. இப்போ இந்த காலம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 1 1 0. இங்கே டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா
5ம் 6ம் டிஃபரன்ஸ் 1, 4ம் 6ம் டிஃபரன்ஸ் 2, இது ரெண்டும் கேன்சல். இப்போ 2 தான் ஹையஸ்ட். ஸோ இந்த செல் பார்த்தீங்கன்னா 4 தான் மினிமம். இங்கே 400, இங்கே 500. ஸோ 400 உள்ள அலோகேட் பண்ணிட்டேன், பேலன்ஸ் 100. இந்த காலம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த காலமும் கேன்சல்டு. இது டிஃபரன்ஸ் 1, டிஃபரன்ஸ் 0 டேஷ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 6 டிஃபரன்ஸ் 0, 7 6 டிஃபரன்ஸ் 1. ஸோ இங்கே 6 தான் மினிமம். இங்கே 100 இருக்குது, இங்கே 400 இருக்குது. அதனால் 100 இங்கே எழுதிக்கோங்க, பேலன்ஸ் 300. இப்போ இது முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்ஷன். அப்போ இங்கே இருக்க 200 இங்கே எழுதிடுங்க, இங்கே இருக்க 300 இங்கே எழுதிடுங்க. ஸோ 200 கேன்சல் பண்ணோன்னா பேலன்ஸ் 300. ஸோ நம்ம எல்லா அலோகேஷனையும் உள்ளே வந்து என்ன பண்ணிட்டோம், அலோகேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம நியூ டேபிள் போட்டு எங்கெங்கே என்னென்ன அலோகேஷன் இருக்குன்னு எழுதிக்கலாம். 4 rows, 5 columns, 5, 8, 6 200, 6 300, 3 300, 4 400, 7 7, 6 100, 8 4 400, 6 6, 3 300, சாரி 500, 0 0 0, 300, 0 0. அலோகேஷன் மட்டும் எழுதியிருக்கேன், இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 அலோகேஷன்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணணும்னா m + n - 1 இந்த கண்டிஷன் செக் பண்ணணும். அப்படின்னா என்ன, mனா ரோ, nனா காலம். எத்தனை ரோ இருக்குது, 4 ரோஸ் இருக்குது. எத்தனை காலம், 5 காலம்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் 8. இந்த ஆன்சரும் இந்த அலோகேஷனும் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்ததுன்னா அப்போ என்னோடய ப்ராப்ளம் நான் டீஜெனரேட் பேசிக் feasible solution. Non-degenerate basic feasible solution. சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது டீஜெனரேட் பேசிக் feasible solution அப்படின்ட்டு எழுதும். ஓகேவா? ஸோ அப்போ என்னோடய இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இனிமேல் நம்ம இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு எழுத வேண்டியது தான். தேர்ஃபோர் த இனிஷியல் transportation cost is rupees 6 into 200 plus 6 into 300 plus 3 into 300 plus 4 into 400 plus 6 into 100 plus 4 into 400 plus 3 into 500 plus 0 into 300. இதை நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது. ஸோ 1200 plus 1800 plus 900 plus 1600 plus 600 plus 1600 plus 1500 plus 0. ஸோ இதை டோட்டல் போட்டோம்னா 1200 plus 1800 plus 900 plus 1600 plus 600 plus 1600 1500. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9200. இதுதான் இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.